பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அமைந்தது. பயங்கரவாதிகளை ஆதரித்த பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. இந்தியாவின் தாக்குதலால் கதி கலங்கிய பாகிஸ்தான் ராணுவ இயக்குநரகம் நம் ராணுவ இயக்குநரகத்திடம் சண்டை நிறுத்தத்திற்கான கோரிக்கையை முன்வைத்தது. பாகிஸ்தான் நேரடியாக கேட்டுக்கொண்டதால் தான் இந்தியா சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. வேறு யாருக்கும் அடிபணிந்து தாக்குதலை நிறுத்தவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல்களை தெரிவிக்கிறோம். தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும். பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. தூதரக ஊழியர்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என நம் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா மீது பாகிஸ்தான் எல்லை மீறிய தாக்குதலை தொடர்ந்துள்ளது. எல்லை மீறிய பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கிறது. பாகிஸ்தானின் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வதேச அரங்கில் எடுத்துரைக்கவே நம் எம்பிக்கள் குழு 33 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. பயங்கரவாதத்தை தூண்டுவோர் அதற்கான விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் நாட்டிற்கு சென்றுள்ள நம் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி டோக்கியோவில் அந்நாட்டு வெளியுறவு துணை அமைச்சர் டகேரோ புனோகோஷி, அந்நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் மசடகா ஆகியோரை சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையிலான சமூக, பொருளாதார, வர்த்தகத்துறை உறவை மேம்படுத்துவது குறித்து இரு நாட்டு அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். நிலவு குறித்த ஆய்வை மேலும் மேம்படுத்தும் வகையில் சந்திராயன் 4 திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு இதற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்னும் 2.5 ஆண்டுகளில் சந்திராயன் 4 திட்டம் செயல்படுத்தப்படும். அதன் மூலம் பல்வேறு அரிய தகவல்கள் கிடைக்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வார் பகுதியில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் சிலர் பாதுகாப்பு படையினர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். உடனே நம் ராணுவ வீரர்களும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டனர். பயங்கரவாதி சுட்டதில் நம் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். இதையடுத்து கிஸ்துவாரில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. ராணுவம் பயங்கரவாதிகள் இடையிலான சண்டையால் அப்பகுதியில் பதற்றம் சூழ்ந்துள்ளது. பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள கோயிலில் கடந்த மார்ச் மாதம் வெடிகுண்டு வெடித்தது. இது தொடர்பாக NIA அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 கைதான நிலையில் நேற்று மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் காலிஸ்தான் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் என அதிகாரிகள் கூறினர். நாட்டை காக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட நம் வீரர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். ராஷ்டிரபதி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் 6 பேருக்கு கீர்த்தி சக்ராவும் 33 பேருக்கு சௌரிய சக்ரா விருதும் வழங்கப்பட்டது. இவர்களில் 11 பேருக்கு அவர்களின் மறைவுக்கு பின் இந்த விருதுகள் வழங்கப்பட்டதால் விருதாளர்களின் உறவினர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டனர். சத்தீஸ்கரின் நாராயண்பூரில் CRPF மற்றும் மாநில அதிரடிப்படை வீரர்கள் நடத்திய வேட்டையில் நக்சல் இயக்க தலைவன் பசவராஜு உட்பட 27 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நக்சல்களுக்கு எதிரான சண்டையில் புதிய வரலாறு படைத்து மிகப்பெரிய மைல்கல்லை எட்டிய மகிழ்ச்சியை வீரர்கள் ஆடிப்பாடி கொண்டாடினர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் அந்நாட்டு ராணுவத்திற்கு நம் வீரர்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தனர். இந்திய தாக்குதலுக்கு பயந்து பாகிஸ்தான் ராணுவம் சண்டை நிறுத்தத்திற்கு முறையிட்டது. இந்தியாவின் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பிரம்மாண்ட பேரணிகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அமைச்சர் கிருஷ்ணா கவுர் தலைமையில் நடந்த பிரம்மாண்ட திரங்கா யாத்ராவில் ஏராளமானோர் தேசிய கொடியுடன் பங்கேற்றனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இந்தியாவுடனான நேரடி போரில் பாகிஸ்தான் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எனவேதான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துகிறது என பிரதமர் மோடி ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். பாகிஸ்தான் ஒன்றை மறந்துவிட்டது. இப்போது பாரத தாயின் சேவகராக நான் பெருமையுடன் நிற்கிறேன். எனது மனம் நிதானமாக இருந்தாலும் ரத்தம் சூடாக இருக்கிறது. என்னுடைய நரம்புகளில் ரத்தம் ஓடவில்லை, சிந்தூர்தான் பாய்கிறது என ஆவேசமாக கூறினார். பாகிஸ்தானுடன் வர்த்தகமும் பேச்சுவார்த்தையும் இல்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டும் பேச்சுவார்த்தை இருக்கும் என ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தும் உத்தியை வகுத்தன. அது பாகிஸ்தானை சரணடைய வழிவகுத்ததெனவும் பேசினார்.
காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 40வது கூட்டம் டெல்லியில் இன்று நடந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு ஜூன் மாதம் திறந்துவிட வேண்டிய 9.19 டிஎம்சி தண்ணீரையும் ஜூலை மாதத்திற்கு திறந்துவிட வேண்டிய 31.24 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் மாவட்டம் தேஷ்நோக்கில் உள்ள கர்னி மாதா கோயிலுக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு சிறப்பு பூஜையில் பங்கேற்று மனமுருக வேண்டினார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தீவிர மத கண்ணோட்டத்தில் இயக்கப்படுகிறார். அவரது பேச்சுக்கு பிறகுதான் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நமது நாகரிக வரலாற்றில் மிகவும் கொடூரமான சம்பவங்களில் ஒன்று. அதனால் பாகிஸ்தானை இன்னும் அதிகமாக தாக்கியிருக்க வேண்டும் என ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்ற சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழுவினர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிந்தைய நடவடிக்கை குறித்தும் பயங்கரவாத பாதிப்பு குறித்தும் அந்நாட்டு அரசிடம் விளக்கி கூறினர். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் எம்பி கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு இன்று ரஷ்யா புறப்பட்டனர். தொடர்ந்து ஸ்பெயின், கிரீஸ், சிலோவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்த குழு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அரசியல் கருவியாக தரம் தாழ்ந்துவிட்டதாக வெளிப்படுத்தியுள்ள சுப்ரீம் கோர்ட்டின் கருத்துக்களை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். ராமதாஸ், அன்புமணி இருவரும் ஒன்று சேர வேண்டும், பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளும் பாகுபாடு இன்றி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும். அன்புமணி ராமதாஸ் பிரச்சினைக்கு பின்னணியில் பாஜக இல்லை என அவர் கூறினார். பாமக பலவீனம் அடைவது திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்பதால் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா தலைமை ஈடுபட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாமகவில் நடக்கும் குழப்பங்கள் குறித்து தன் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மதுரையில் வீட்டின் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கிய மூவருக்கு அரசு மருத்துவமனையில் உடனடி சிகிச்சை அளிக்கப்படாததே உயிரிழப்புக்கு காரணம் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மூவர் உயிரிழப்புக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் என்ன பதில் சொல்லப் போகிறார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாத பெண்களிடமிருந்து வரும் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பெற அரசு முடிவு செய்துள்ளது. இம்முறை மாவட்டம் முழுதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். விண்ணப்பங்களை பெற்றதும் அவற்றை ஆராய்ந்து புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவர். அடுத்த 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடத்தப்படும் மாபெரும் மாநாட்டில் கூட்டணி குறித்தும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் குறித்தும் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் நடந்து வரும் மிக மோசமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். பெண்களை தவறாக பயன்படுத்தும் நிலை நிச்சயமாக மாற வேண்டும் எனவும் தெரிவித்தார். சினிமா பிரபலங்கள் பலரும் பல வருடம் வாழ்ந்துவிட்டு விவாகரத்து செய்கின்றனர். ஏன் தெரியல. ஒன்னு மட்டும் சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள் உண்மையான புரிதல் இருக்க வேண்டும். ஈகோ இருக்கக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். நான் பெருமையாக சொல்வேன், கேப்டன் தான் என்னுடைய எல்லாமே என்று நினைத்து வாழ்ந்தேன். விவாகரத்தெல்லாம் தூசி மாதிரி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தில் போதும் என அட்வைஸ் கூறினார். தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கேரளாவில் ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக 34 பேர் இறந்தனர். புயல் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை முழு வேகத்தில் மேற்கொள்ளுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதால் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பின் தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய தூதர் அனுபமா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படுகிறார்கள். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் தவறான தகவலை பரப்பி வருகிறது எனவும் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலில் வர்த்தகத்தை முன்வைத்தே தீர்வு காணப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் அமெரிக்கா பெரிதளவில் ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. மோதல் பெரிதாகிக் கொண்டே போனதால் நாங்கள் இரு நாட்டையும் தொடர்பு கொண்டு மோதலை நிறுத்தினோம் என ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதிரிகளின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து அமெரிக்காவின் வான்வெளியை பாதுகாக்க கோல்டன் டோம் என்ற புதிய வான் பாதுகாப்பு திட்டத்தை 15 லட்சம் கோடி ரூபாயில் அறிவித்தார். இந்த திட்டம் அமெரிக்காவிற்கு முழு பாதுகாப்பை வழங்கும். அதற்கான வெற்றி 100% உறுதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக கூட்டணி என்பது எப்படி வேண்டுமானாலும் அமையும் என வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, புறவாசல் வழியாக அமித்ஷாவை சந்தித்தவர்தான் பழனிசாமி என அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட சிதம்பரம் ரயில் நிலைய துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிதம்பரம் எம்பி திருமாவளவன் கலந்து கொண்டார். விழுப்புரம் வரை இரட்டை ரயில் பாதை உள்ளது. அப்பாதையை தஞ்சாவூர் வரை விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்சி மாவட்ட முசிறியில் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு திருச்சி மண்டல பொறுப்பாளரும் நகராட்சி நிர்வாக அமைச்சருமான நேரு தலைமை வகித்தார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிக தொகுதியில் வெற்றி பெற்று திமுக வெற்றி பெற வேண்டும், முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் பதவியேற்று நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளிடம் நேரு கேட்டுக் கொண்டார். அமலாக்கத்துறை பிளாக்மெயில் ஏஜென்சி போல செயல்படுகிறது. அமலாக்கத்துறையின் அக்கப்போருக்கு சுப்ரீம் கோர்ட் முடிவு கட்டியுள்ளதாக RS பாரதி கூறியுள்ளார். கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை தலைமையிடம் கூறி சரி செய்து கொள்வோம் என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். கடந்த முறை போலவே இந்த முறையும் டெல்டா முழுவதும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. யார் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் டெல்டா முழுவதும் திமுக தான் வெற்றி பெறும் என அவர் கூறினார். தமிழகத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்து இருப்பதற்கு அமலாக்கத்துறை தன் கடமையை செய்யும் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நைனா நாகேந்திரன் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் என அவர் கூறினார். நாகை மீனவர்களின் படகு மீது மோதிய இலங்கை கடற்படையினர் அவர்களிடமிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்துச் சென்றது. மீன்பிடி வலைகள், GPS கருவி, வாக்கி டாக்கியை மீனவர்கள் பறிகொடுத்தனர். வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பயிற்சி முகாமில் தமிழகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, கம்யூனிஸ்ட், விசிக, நாதக, பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் உள்பட 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8975 ரூபாய்க்கும், சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 71,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தாலோ அல்லது படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்தாலோ 1000 ரூபாய் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த சோலையார் அணை இடதுகரை பகுதியைச் சேர்ந்தவர் மேரி, வயது 77. அதிகாலை ஊருக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மேரியை மிதித்துக் கொன்றது. அவருடன் இருந்த தெய்வானை என்பவர் கீழே விழுந்து காயமடைந்தார். தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் தெய்வானையை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் கோவையில் முகாமிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் இறந்த கார் டிரைவர் கனகராஜின் தம்பி தனபாலின் உறவினர் ரமேஷிற்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கோடநாடு சம்பவத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் சில சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் ரமேஷிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர். ஆந்திர நல்லமல்லா வனப்பகுதியில் தாயுடன் சென்ற குட்டி கரடியை புலி ஒன்று தாக்கியது. தாய் கரடி புலியிடம் போராடி விரட்டி அடித்து குட்டியை மீட்டது. குட்டியை காப்பாற்ற தாய் கரடி நடத்திய போராட்டம் குறித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
திருவள்ளூர் அருகே அரசின் அலட்சியத்தால் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல் சாலையில் கொட்டி பாதுகாக்கப்பட்டது. திடீரென பெய்த மழையால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருச்சி மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனி ஆண்டி தலைமையில் அரசுத்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒவ்வொரு ஊராட்சியிலும் முறையாக தெருவிளக்கு, சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் உள்ளதா, தேவையென்று கோரும் மக்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டிய திட்டம் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு மற்றும் வருடாந்திர சிறப்பு கூட்டாய்வு குறித்து கலெக்டர் சங்கீதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தனியார் வாகன படிக்கட்டுகள், இருக்கைகள், ஜன்னல்கள், அவசரகால கதவுகள், தீத்தடுப்பு கருவிகளை பரிசோதித்தார். தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது பலியானவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும், துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் மேற்கு கடற்கரை அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நாளை முதல் ஜூன் 3 வரை 10 நாட்களுக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் கோவை, வால்பாறை, நீலகிரி, கூடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். வேலூர் தொரப்பாடியில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வேலூர் மாநகராட்சியின் சார்பில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி முகாம் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. இம்முகாமினை வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் துவக்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமாபந்தி கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கலசப்பாக்கம் எம்எல்ஏ சரவணன் வட்டாட்சியர் மீது குற்றம் சாட்டினார். ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு அரசு விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கிறீர்கள் என வட்டாட்சியர் தேன்மொழி மற்றும் கலசப்பாக்கம் வருவாய்த்துறையினரை விமர்சித்தார். கள்ளக்குறிச்சி மயானத்தில் எரியூட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த உடல் ஒன்று சிலிண்டர் இல்லாததால் பாதி எரிந்த நிலையில் இருந்துள்ளது. இதற்கிடையில் மற்றொருவர் சடலத்துடன் வந்த உறவினர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்துள்ளனர். மேலும் தாமதமானதால் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை அருகே அரசு பஸ்ஸும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த 6 பேர் பலியாயினர். மேலும் 8 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தபோது இந்த விபத்து நடந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடம் நரிக்குருவர் காலனியில் மான்வேட்டையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் பெயர் சுரேஷ் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருத்தாச்சலம் வனச்சரக அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக மீன்பிடி தடைக்கால பஞ்சப்படி நிவாரணத் தொகை ரூபாய் 8,000 முழுமையாக மீனவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதை வரவேற்கிறோம் என பாரம்பரிய மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் சின்னத்தம்பி தெரிவித்தார். கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் மீனவர் கஞ்சி தொட்டி போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று கூறினார். காஞ்சிபுரம் மாநகராட்சி அரசு அலுவலர்கள் சரியாக பணி செய்யவில்லை. மாநகராட்சியின் மேயர் எனக்கென தனியாக கார் ஓட்டுநரோ உதவியாளரோ இல்லை, அனைத்தும் நானேதான் செய்து கொள்கிறேன் என மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி குமரியுள்ளார். கோவூரில் உள்ள கோயில் குளத்தை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். சென்னையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க முடியும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் அக்கரை வரை 10.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் வேலு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெறும் பணிகள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தேனி மாவட்டத்தில் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்துள்ள நிலையில் காற்றாலைகளில் மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது என காற்றாலை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது ஒரு காற்றாலையின் ஒரு நாள் மின்சார உற்பத்தி 20,000 யூனிட் என்ற அளவில் உயர்ந்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை செய்யும் திரவ ஆக்சிஜன் பிளான்ட்டின் வால்வை அடைத்த பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஊழியர் சரவணகுமாரை போலீசார் கைது செய்தனர். ஆக்சிஜன் சப்ளையில் 25 நிமிடங்கள் தடை ஏற்பட்டது. செவிலியர்கள், டாக்டர்கள் சுதாரித்து அந்த பிளான்ட் வால்வு அடைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்து சரி செய்து சப்ளையை சீரமைத்தனர். இதில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க விழா விமரிசையாக நடந்தது. யானை, குதிரைகள் நடனமாட, தாரை தப்பட்டை முழங்க, வானில் வான வேடிக்கை, வர்ணஜாலம் காட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமபந்தி நடந்தது. இதில் ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டன. சாமிக்குளம் பகுதியில் 60 வருடங்களாக தங்கியுள்ள மக்கள் தங்கள் வீட்டு நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மனு அளித்தனர். பட்டா வழங்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்துச் சென்றனர். பேரம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து டேக்வாண்டோ சங்கத்தினர் மனு அளித்தனர். டேக்வாண்டோ விளையாட்டை அங்கீகரித்து ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி ஒயிட் டவுன் செயின்ட் லூயிஸ் வீதியில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் தாகூர் கலைக்கல்லூரி சார்பில் பழங்காலத்தை எதிர்காலத்தில் பார்த்தல் என்ற தலைப்பில் ஒரு வாரத்திற்கு தொல்லியல் பொருட்கள் கண்காட்சி நடக்கிறது. இதை டூரிஸ்டுகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் எம்எல்ஏ பழனியாண்டி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக நன்றி தெரிவித்தார். அப்போது பிரதமருக்கு தனியாக நன்றி சொல்லவில்லை என கூறி பாஜக நிர்வாகி எம்எல்ஏவுடன் வாக்குவாதம் செய்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உணவுக்காக மக்கள் ஏங்கி தவிக்கும் நிலைக்கு வந்துவிட்டதாக அங்குள்ள மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். காசாவுக்கான நிவாரண உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் மக்கள் பட்டினியால் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. போர் தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் சென்றடைய இஸ்ரேல் தடை விதிப்பது மனித உரிமை மீறல் என ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகரில் உலக நன்மை வேண்டி 12 திருமுறை பாராயணம் மற்றும் திருப்புகழ் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை கௌமார மடத்தின் குருகுல மாணவர் மதிராஜா, சிவத்திரு கார்த்திக் கலந்து கொண்டனர். ஏராளமான பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்களை கேட்டனர். டெல்லியில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. அப்போது டெல்லியிலிருந்து 227 பயணிகளுடன் ஸ்ரீநகருக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் பலத்த காற்று மற்றும் மழையால் நடுவானில் ஆட்டம் கண்டது. ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் முகப்பு பகுதியும் சேதமடைந்தது. இதையடுத்து விமானி ஸ்ரீநகரில் அவசரமாக விமானத்தை தரையிறக்கினார். விமான முகப்பு பகுதி உடைந்து ஆட்டம் கண்டபோது உள்ளே இருந்த பயணிகள் உயிர் பயத்தில் கூச்சலிட்டனர். அந்த பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை மற்றும் சின்ன நீலாங்கரை குப்பம் பகுதியிலிருந்து கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு கடல் நீர் மாசுபட்டு கடலில் வாழும் உயிரினங்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி நகராட்சி கட்டண கழிப்பறையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் கழிப்பறை சுகாதாரமின்றி துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா வெட்டுவானம் பகுதியில் அதிக எடை கிரானைட் கற்களை ஏற்றிக்கொண்டு லாரி வந்தது. கலெக்டர் உத்தரவின் பேரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் லாரி உரிமையாளருக்கு ரூபாய் 1,40,500 அபராதம் விதித்தார். தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் துயர்நிலை ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் என டீன் அருள் சுந்தரேஷ்குமார் தெரிவித்தார். தென் மாவட்ட மக்களின் நோய் தீர்க்கும் சிறப்பான பணியையும் விபத்து, எலும்பு முறிவு மற்றும் தலைக்காய சிகிச்சை பிரிவில் தமிழகத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை செயல்படுவதாக கூறினார். கோவை, நீலகிரியில் வரும் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று தனியார் பள்ளி பஸ்களின் பாதுகாப்பு குறித்து கலெக்டர் சங்கீதா ஆய்வு செய்தார். லேட்டா போனாலும் பரவாயில்லை, குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு பார்த்து பொறுமையா பஸ்ஸை எடுக்கணும் என டிரைவர்களுக்கு அட்வைஸ் செய்தார். கொடைக்கானலில் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பூமியை காப்போம் என்ற கருப்பொருளில் மன்னவனூர் ஏரியில் உள்ள பசுமை புல்வெளிகளில் காத்தாடி நிகழ்ச்சி துவங்கியது. இதில் நமது தேசிய கொடி, கார்ட்டூன் பொம்மைகள், வண்ண மீன் போன்ற பல வண்ண காத்தாடிகள் செய்து வானில் பறக்கவிட்டனர். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியில் இருந்து ஆந்திரா கரை வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மே 27 வரை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் குரலை பல நாடுகளுக்கும் எடுத்து செல்வதற்காக எம்பிக்கள் அடங்கிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா குறித்த பொய்யான கருத்துக்களை பரப்ப துவங்கி இருக்கும் பாகிஸ்தானின் முயற்சியை முறியடிப்பதே குழுவின் பிரதான நோக்கம் என கனிமொழி எம்பி கூறினார். தமிழகத்தில் பருவமழை காலங்களில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படுவது உண்டு. இதனை முன்னிட்டு கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து அதை தடுப்புக்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க டெல்லியைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் ஹில்கால் எனப்படும் வாய்வழி காலரா தடுப்பு மருந்தின் 3ஆம் கட்ட சோதனை வெற்றி பெற்றதாக அந்நிறுவனம் அறிவித்தது. இந்த தடுப்பு மருந்து ஒகாவா மற்றும் இனாவா ஆகிய இருவகை காலரா பாக்டீரியாக்களுக்கு எதிராகவும் திறம்பட செயல்பட்டன. பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்ததன் காரணமாக நம் நாட்டில் 9க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களில் பயணியர் சேவை, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை கவனித்து வந்த துருக்கியின் செலிபி நிறுவனத்திற்கான அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்தது. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட விமான நிலைய சேவை ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்தது தன்னிச்சையானது. இதனால் 14,000 இந்திய ஊழியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக செலபி நிறுவனம் டெல்லி ஹைகோர்ட்டில் வாதிட்டது. நாட்டின் முழு கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலமாக மிசோரம் மாறியுள்ளது என அம்மாநில முதல்வர் லால் துகோமா அறிவித்துள்ளார். உல்லாஸ் தரநிலைகளின்படி 95% கல்வியறிவு விகிதத்தை தாண்டியுள்ளோம். இதனால் மிசோரம் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாறியுள்ளது. நாங்கள் 98.2% கல்வியறிவு விகிதத்தை அடைந்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். குஜராத்தின் கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் கடந்த 2020 ஜூன் மாதம் ஆசிய சிங்கங்களின் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது 674 சிங்கங்கள் இருந்தன. இதையடுத்து மாவட்ட வனத்துறை சார்பில் மே 10 முதல் 13 வரை 2 கட்டங்களாக சிங்கங்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சிங்கங்கள் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக முதல்வர் பூபேந்திர பாட்டீல் தெரிவித்தார். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த டீ மாஸ்டர் சத்யமூர்த்தியை தாக்கி காயப்படுத்திய வழக்கில் 2 பேர் கைதாயினர். போலீசார் விசாரிக்கின்றனர். சிங்கப்பூரில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான கஞ்சா பாக்கெட்டுகளை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கடத்தி வந்த கேரள பயணியை தனி அறையில் வைத்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பண்ணை உரிமையாளரிடம் டிரைவராக பணிபுரிந்த ஷேக் முகமது யூசுப் என்பவர் 5 லட்சம் ரூபாயுடன் மாயமானார். தேன்கனிக்கோட்டை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த ஷேக் முகமது யூசுஃபை போலீசார் கைது செய்து தேன்கனிக்கோட்டைக்கு அழைத்து சென்றனர். அவரிடமிருந்து 10 ஆதார் கார்டுகள், 8 லைசென்ஸ் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். மும்பை வரை சென்று குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்த போலீசாரை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் நகராட்சி பள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 7 பவுன் தங்க காசுகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் என 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். தகவலறிந்த திருச்செங்கோடு போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை அருகே பூட்டிய வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து சுமார் 32 லட்சம் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் 16 வயது பள்ளி மாணவி கர்ப்பமடைந்த நிலையில் தனது கர்ப்பத்திற்கு யார் காரணம் என தெரியவில்லை என கூறி வந்தார். மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் டிஎன்ஏ சோதனை நடத்திய போலீசார் பாரதிய ஜனதா இளைஞரணி நிர்வாகியும் மாணவியின் கராத்தே மாஸ்டருமான எழிலை கைது செய்தனர். நசரத்பேட்டையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 கோயில்களில் உண்டியலை உடைத்து திருடிய 4 பேர் கைதாயினர். சென்னையில் திருடினால் மாட்டிக்கொள்வோம் என ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்து திருடி மாட்டிக்கொண்டது அம்பலமாகியது. பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் மோடி புரிய வைத்துள்ளார் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் தேவைப்பட்டது. அதை நிறைவேற்றியதற்காக நமது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நாம் பாராட்ட வேண்டும் என அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் திராஷி என்ற பெயரில் ஜம்மு காஷ்மீரில் போலீசாருடன் பாதுகாப்பு படையினரும் இணைந்து கூட்டு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை வீழ்த்தும் பணி தொடர்ந்து வருவதாக ராணுவத்தின் வெள்ளை நைட்டு படைப்பிரிவு தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் நாட்டிற்கு உளவு தகவல்களை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவலுக்கு அனுமதி வழங்கி ஹரியானா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவ தகவல்களை பாகிஸ்தான் நாட்டு உளவுத்துறை அதிகாரியிடம் பகிர்ந்ததாக மே 16 அன்று ஜோதி மல்ஹோத்ரா கைதானார். இந்திய அணுசக்தி கழகத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி விமரிசையாக நடைபெற்ற நிலையில் புஷ்ப பல்லாக்கு உற்சவத்துடன் நிறைவு பெற்றது. உற்சவ பெருமாள் ராஜராமர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள புகழ்பெற்ற சாலை கெங்கையம்மன் ஆலயம் மரத்தேர் திருவிழாவானது இன்று நடைபெற்றது. இதில் வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் மற்றும் பகவதி சித்தர் சுவாமிகள் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ள திருவிடைக்கழி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலில் வைகாசி சதய திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கிரீஸ் மற்றும் கிரீட் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் இஸ்ரேல், எகிப்து, சிப்ரஸ் ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டது. சீனாவின் குயூசு மாகாணத்தின் சாங்ஷி மற்றும் குவாவா ஆகிய இரு பகுதிகளில் இன்று அதிகாலை நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதில் சாங்ஷியில் 2 பேரும், குவாவாவின் கிங்யாங் கிராமத்தில் 6 அடுக்குமாடி குடியிருப்புகளும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சுமார் 19 முதல் 21 பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அமைந்துள்ள இஸ்ரேல் நாட்டு தூதரகத்தில் பயங்கரவாதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேல் தூதரகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். மலையாள நடிகர் மோகன்லாலின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்ட வீடியோவில் பிறந்த நாளில் ஏற்பட்டுள்ள சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பானுபிரகாஷ் எழுதிய என் வாழ்க்கை பற்றிய கதை முகரகம் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியாகிறது. 47 ஆண்டு திரையுலக வாழ்க்கையின் பல அம்சங்கள் கொண்ட இப்புத்தகம் டிசம்பர் 25இல் வெளியாகிறது என்றார். புதுமுகம் ஆதரன் சுரேஷ் கதை நாயகனாக நடித்துள்ள படம் ஆக கடவன. அரசு திரைப்பட கல்லூரி மாணவரான தர்மா என்பவர் இயக்கியுள்ள இப்படம் முழுதும் ஆண்கள் மட்டுமே நடித்துள்ளனர். நாளை ரிலீஸ் ஆகும் இப்படம் பற்றி தர்மா கூறுகையில், பெண் கதாபாத்திரங்களே இடம்பெறாத சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். கதைக்கு பெண்கள் தேவைப்படவில்லை, அதனாலேயே ஆண் கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்துள்ளனர் என்றார். காமெடி நடிகராக இருந்து தற்போது ஹீரோவாக நடித்து வருபவர் சூரி. சிவகார்த்திகேயனுடன் அவர் சேர்ந்து நடித்த சில படங்கள் ஹிட்டாகியுள்ளன. மீண்டும் இருவரும் சேர்ந்து நடிப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த சூரி, இதற்கு நான் சரி என்றாலும் சிவகார்த்திகேயன் சம்மதம் சொல்ல மாட்டார். இருவருக்கும் சமமான கதாபாத்திரம் அமைந்தால் மட்டும் சேர்ந்து நடிப்போம் என அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு கதை அமைந்தால் இணைந்து நடிப்போம் என்றார். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் ஏபிஜே அப்துல் கலாம். 40 ஆண்டுகால விஞ்ஞானியாக இருந்து இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணி செய்தவர். முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருந்துள்ளார். இவரின் வாழ்க்கை வரலாற்று கதையை கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் திரைப்படமாக தயாரிக்கின்றனர். இதில் நடிகர் தனுஷ் அப்துல் கலாமாக நடிக்கிறார். ஓம் ராவத் இயக்குகிறார். அனிமல் படத்திற்கு பிறகு சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் விரைவில் பிரபாஸ் பிரிட் எனும் படத்தில் நாயகனாக நடிக்க உள்ளார். பிரபாஸின் 25வது படமான இதில் அவர் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். மிருனால் தாக்கூர், சைஃப் அலிகான் மற்றும் கரீனா கபூர் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். பிரபாஸுக்கு ஜோடியாக நடிக்க பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே இணைந்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இயக்குநருடன் கருத்தியலாக ஒத்து வராததால் அவர் விலகியதாக தெரிவித்துள்ளனர். இதனால் வேறொரு பாலிவுட் நடிகையை தேடி வருகின்றனர். மறைந்த நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் சகாப்தம், மதுரை வீரன் படங்களை அடுத்து படைத்தலைவன் எனும் படத்தில் நடித்துள்ளார். அன்பு என்பவர் இயக்கியுள்ளார். AI தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை சிறப்பு தோற்றத்தில் இடம்பெற செய்துள்ளனர். இப்படம் கடந்த செப்டம்பர் மற்றும் பொங்கல் வெளியீடு என இருமுறை அறிவித்து பின்னர் தள்ளி வைத்தனர். பிறகு நாளை வெளியாகும் என அறிவித்தனர். ஆனால் தியேட்டர் ஒதுக்கீடு சிக்கல்கள் காரணமாக மீண்டும் தள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளனர். புதிய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கின்றனர். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் 2 குழந்தைகளின் அம்மாவாக நடித்து பாராட்டை பெற்றவர் சிம்ரன்.
இவர் ஒரு நிகழ்ச்சியில் சக நடிகை ஒருவரிடம் ஏன் இந்த படத்தில் நடித்தீர்கள் என கேட்டதற்கு ஆன்டி கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட இது சிறந்தது என்றார். உண்மையில் டப்பா கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிப்பது தவறில்லை என்றார். டப்பா காற்றல் வெப் தொடரில் நடித்த ஜோதிகாவை தான் சிம்ரன் மறைமுகமாக சொன்னதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். இதற்கு நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்த சிம்ரன், அந்த நடிகை என்னிடம் மன்னிப்பு கேட்டார். உண்மை தெரியாமல் மக்கள் எதையோ கற்பனையாக கூறுகிறார்கள் என்றார்.